தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். பரிசுத்த ஆவியை வாரும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய இல்லத்தையும் தூய்மையாக்கி நம் ஆண்டவர் இயேசு வார்த்தைக்கு செவிமடைந்து நாம் அவரோடு இணைந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்தமான நேர்மையான ஆண்டவருக்கு உகந்த எரிபலியை போல வாழ்க்கையை வாழ நம்மை ஆசீர்வதித்து நமக்கு உம்முடைய ஆசிர்களை பொழிந்தருளும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரர், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பெற்ற பெயரால் நாம் இந்த புது வாரத்தை தொடங்குவோம் என்று தாய் திருச்சபை இரக்கத்தின் அப்போஸ்தலரான புனித ஃபவுஸ்டின் இவருடைய நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, போலந்து நாட்டில் இருந்த இந்த கன்னியருக்கு ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய இரக்கத்தை அந்த காட்சி அளித்து அந்த ஜெபத்தையும் அளித்தார். ஆண்டவர் இயேசுவின் அந்த கொடூரமான சிலுவை மரணத்தால் எந்த பாவமும் எந்த பாவிக்கும் ஆறுதல் மன்னிப்பு கிடைக்கின்றது என்பதாக இந்த கன்னிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைய திருவழிபாடானது ஆண்டவன் இரக்கத்தின் நற்செய்தி பற்றி தியானிக்க நம்மை அழைக்கின்றது. சிறப்பாக இன்றைய முதலாவது வசனத்தில் இந்த சின்னப்பர் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறினார், நாம் உமக்கு கூறிய நற்செய்தியை விட வேற எந்த நற்செய்தியும் அது ஆண்டவரால் வந்ததல்ல, அதை நீங்கள் நம்பக்கூடாது என்று கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, புனித சின்னப்பர் கூறிய வார்த்தை, அந்த நற்செய்தி எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அந்த சர்வ வல்லவரான கடவுள் தன் இரக்கத்தை வெளிப்பட்டு சிலுவையிலிருந்து நம்மை வெளிப்படுத்தி நமக்கு தேவையான ஆறுதலையும் மீட்பையும் அளித்தார் என்பதுதான். இதை விட வேறு எந்த நற்செய்தியும் விண்ணுலகிலிருந்து வந்தாலும் நீங்கள் நம்பக்கூடாது என்று சின்னப்பர் கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு நல்ல சமாரியன் உவமையை கூறுகின்றார். மலைநூல் அறிஞர் ஒருவர் ஆண்டவரை, நான் விண்ணரசில் நுழைய நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு ஆண்டவர் அவர் மரநூல் வழியாக அவருக்கு பதில் கூறுகின்றார். உன்னுடைய கடவுளான இறைவனை நீ முழு விழியத்தோடு முழு ஆற்றலோடு முழு வல்லமையோடு நீ நேசிக்க வேண்டும், அவ்வாறே உன்னை நேசிப்பது போல உன்னை அடுத்திருப்பவரும் நேசிக்க வேண்டும் என்று கூறிய அந்த பதிலுக்கு அந்த மறைநூல் அறிஞர் இன்னொரு முறை, என்னுடைய அடுத்திருப்பவர் யார் என்று கேட்டார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த கேள்விக்கு எப்படி என்றால், என்னுடைய வீட்டு பக்கம் இருக்கின்றவர் என்னை அடுத்திருப்பவரா, என்னுடைய உற்ற உறவினர் இவர் என்னுடைய அடுத்திருப்பவரா, அப்படி என்றால் யார் என்னுடைய அடுத்திருப்பவர் என்று கேள்விக்கு ஆண்டவர் இயேசு இந்த நல்ல சமாரிய ஓமையை கூறியது, அடுத்திருப்பவர் வெளியே இருப்பவர் அல்ல, உன்னுடைய பக்கத்தில் இருப்பவர் அல்ல, நீ தேவையாக இருக்கின்ற ஒருத்தவருக்கு நீனே அடுத்திருப்பவனாக நீ வாழ வேண்டும் என்று சொல்லி எவ்வாறு இந்த சமாரியன் அந்த திருடரால் காயப்பட்டு அடைந்த அந்த மனிதனுக்கு எவ்வாறு அவன் தேவையான ஆறுதலையும் மருத்துவ நிலையத்துக்கு அவன் அழைத்து கொண்டு சென்று அவனுக்கு தேவையான அந்த உதவியை செய்தான், அவ்வாறே ஒருவர் மற்றவருக்கு அடுத்திருப்பவராக இருக்க வேண்டும். சிறப்பாக ஏழைகளுக்கு தேவையாளர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது போல நாம் அவருக்கு அடுத்திருப்பவராக இருக்கின்றோம். ஆகவே அடுத்திருப்பவன் வெளியே இருக்கின்ற ஒருவன் அல்ல, என் உள்ளத்திலே நானே பிறருக்கு அடுத்திருப்பவராக வாழ வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரர், விண்ணகத்தை விட்டு நம் பாவங்களுக்காக நமக்கு மீட்புக்கு நம்முடைய கிருபையை அளிப்பதற்காக ஆண்டவர் இயேசு இறங்கி வந்தார். தான் நமக்கு அடுத்திருப்பவராக இருக்கின்றார் என்று கல்வாரி சிலுவை மேல் மடிந்த ஆண்டவர் இயேசு நமக்கு அடுத்திருப்பவராக இருந்து நம்மை நேசித்து நமக்காக நிலைவாழ்வை அளித்தார். ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த அளவுக்கு நம்ம நேசிப்பதால் நாம் பிறரை நேசிக்க வேண்டும், நம் கையால் உதவியே செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நான் 10வது வகுப்பில் படித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சென்ட் ஆஃப் ப்ரோக்ராமில் என்னுடைய ஆசிரியர் கூறினார், கணக்கு ஆசிரியர், அவர் ஒரு இந்து சகோதரர் ஸ்ரீனிவாஸ் என்று. அந்த ஆசிரியர் நம்மை கூறிய வார்த்தை என்னுடைய காதில் என்றும் இருக்கின்றது. அவர் கூறிய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் பிறருக்கு நல்லது செய்யாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், ஏனென்றால் உங்களுடைய பணம் இல்லாத இருக்கட்டும், அது பதவி இல்லாத இருக்கலாம், ஆனால் சும்மா இருங்க. நல்லது செய்ய முடியாது என்று சொல்லி பிறருக்கு தீமை என்றுமே நீங்கள் செய்யக்கூடாது. என்னுடைய ஒரு கண் போயிற்று என்று சொல்லி இன்னொருபவரின் இரண்டு கண்கள் போக வேண்டும் என்று நீங்கள் எப்பவுமே விரும்பக்கூடாது என்று கூறினார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பிறருக்கு நல்லது செய்ய முடியும்னால் நாம் நல்லது செய்வோம், முடியுமில்லை என்றால் நம்ம அமைதியாக இருப்போம். ஆனால் எப்பொழுதுமே யாருக்கும் தீமை செய்வதற்கு நாம் விரும்புவது வேணாம். தீமை செய்வது நான் தீமை செய்யக்கூடாது, ஏனென்றால் அப்படி நான் பிறருக்கு அடுத்திருப்பவனாக இருக்க மாட்டேன், பிறருக்கு எதிரியாக சாத்தனாக இருப்பேன். ஆகவே நம்ம ஆண்டவரோடு ஜெபிப்போம். இந்த நல்ல திறமையை தந்து தேவையில் உதவிக்காக இருக்கின்ற மக்களுக்கு நான் நன்மையை அடுத்திருப்பவனாக அவருக்கு
தன் கையில் முடியும் அந்த உதவியை செய்ய ஆண்டோர் நம்ம பலப்படுத்துமாறு நாம் ஆண்டவரை உற்று நோக்கி நாம் ஜெபிப்போம். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பழங்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பழங்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும், உதவும் பண்பை இதயம் வளர்த்தால் உறவில் கரம் சேரும். உறவின் தீபம் இரவில் எரிந்தால் உலகம் கரை சேரும். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பழங்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. இல்லை என்ற சொல்லும் மறைந்தால் ஏழ்மை நீங்கிவிடும், இல்லை என்ற சொல்லும் மறைந்தால் ஏழ்மை நீங்கிவிடும். ஏழ்மையில்லா புதிய உலகே இறைவன் வீடாகும். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பழங்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பழங்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. ஜெபிப்பமாக. அன்பு நிறைவா, இதோ நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தையும் நம்முடைய மரணத்தையும் நீக்க நீங்கள் விண்ணகத்தை விற்று இறங்கி வந்து நமக்கு துணையாக நின்று நமக்கு தேவையான ஆறுதலையும் மீட்பையும் தந்தவுடன் இதுக்காக நன்றி கூறுகின்றோம். இதோ ஆண்டவரே, நம்முடைய மனதிலும் நம்முடைய செயலிலும் நம்முடைய வார்த்தையிலும் நாம் பிறருக்கு செய்ய முடியும் நலத்தை நலவற்றைகளை செய்து எப்பொழுதுமே தீமையை செய்யாதிருக்கும்படி திறமையை நமக்கு தந்தருடும். உம்முடைய திருப்பெயரால் நாம் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உம்மை ஆசீர்வதிப்பராக. ஆமேன்.